கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் தென் அப்போ என்ன பண்ணேன்னா அந்த பணத்தை லாக் பண்ணுறதுக்காக பண்ண ஃபஸ்ட்டு அசெட்டு வந்து கோல்டு. அப்போ வேற நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அங்கே தங்க சுரங்கம் இருக்கும், இந்த அயன் படத்தில் வர மாதிரி நம்ம ஓடி போய் 1 கோடி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 5 கோடி ரூபா தான் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. என்னோட எய்ம் வந்து 100 crores. என் போர்ட்ஃபோலியோவை நான் 100 crores உருவாக்கணும். வணக்கம் ஜீபு நேயர்களே. ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இதை இப்போ ஒரு ட்ரெண்டாக ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை ஒரு 10 years பிஃபோரே ஒருத்தர் பிளான் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காரு, ஈரோடை சேர்ந்த மிஸ்டர் தமிழரசு. ஸோ நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா, ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி சக்சீட் பண்ணலான்றதை நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அது அவர் எப்படி பில்ட் பண்ணார், அந்த போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ரக்சர் அவர் எப்படி பில்ட் பண்ணார் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டேன், அதுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு சக்சீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்போ இருக்க எல்லாருக்குமே, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இது ஒரு ட்ரீமாக இருக்குது, நம்மளாம் சீக்கிரம் செட்டில் ஆகிடணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இது நான் போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம பேசினப்போ அப்போ நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னு தோணுச்சு. ஓகே. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வித் டேட்டாவோட சொல்லலான்னு தான் நம்ம இன்றைக்கி கன்டினியூ பண்ணுறோம். லாஸ்ட் டைமில் நான் சொல்லியிருந்த மாதிரி நான் இனிஷியல் ஸ்டேஜில் நான் ஆஃப்ரிக்காவில் இருந்தேன். அண்ட் தென் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணேன். என்னோடய பிஸ்னஸ் லாஸ் என்னாச்சு, தென் எதனால் நான் இந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடையணும் அப்படிங்கிறத ஒரு அவுட்லைன் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதோட பேசிக் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஸ்டெடியான இன்கம் கிடையாது. ஓகே. கான்ஸ்டண்ட்டாக என்னால் மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருது, 10,000 ரூபா வருது அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன்லேயே நான் ஃபஸ்ட்டே கிடையாதுங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு இன்கம் வர வைக்கணும். அதுக்கு பேர் எனக்கு அப்போல்லாம் தெரியல. அதுக்கப்புறம் பின்னால் நான் படிக்கும்போது தெரிஞ்சு அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம்மாக கூட கொண்டு வரலாம். நம்ம ஆக்டிவாக வேலை செஞ்சு பிஸ்னஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா அது ஆக்டிவ் இன்கம். அது வேரியபிளாக இருக்கும். ஒரு நாள் ஒரு மாதிரி மாறி மாறி வரும். ஒரு மாதம் வரும், ஒரு மாதம் வர இன்கமே இல்லாமல் இருக்கும். ஒரு சில மாதங்கள் அதிகமான வருமானம் வரும். அடுத்த 1 வருஷத்துக்கு இன்கம் இல்லாமலும் கூட இருந்திருந்தேன். கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு இன்கம் வரணும் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் டூல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பித்தேன். இப்போ இருக்கிற இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ், ஆப்பு இதெல்லாம் இல்லை. அப்போ பார்க்குறவங்கள்ட்ட பேசுகிறது தான். அப்போ தெரிஞ்சதே நம்மளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்க, பாண்டு வாங்கி வைங்க, இல்லாட்டினா வேறு ஏதாவது ரெண்டல் இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஒரே ஃப்ளோவில் இன்கம் இருக்கும். இப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். இது மட்டும் தான் தெரிஞ்சிருந்துச்சு. ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க அப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நிறைய இல்லைன்னு. இப்போ ஆனால் டெக்னாலஜிஸ் ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்போ எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டிசைன் பண்ணீங்க சார்? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ என் கூட படித்தவங்களும் சரி, என் கூட இருந்தவங்களும் சரி, நான் காலேஜ் முடித்தப்போ நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் உள்ளே என்ட்ரானேன். இதுதான் என்னோடய ஜேர்னி. என் கூட படித்தவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஜாப் கிடச்சிது. அவங்களாம் சேலரிக்கு போனாங்க. அப்போ நானே போய் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு இடமா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். கிடைச்ச சான்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தேன். இங்கே வாங்கி விற்கிறது, அது கொடுக்குறது எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மந்த்து எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ரூபா தான் கிடச்சிது. ஓகே. ஸ்டில் அந்த டேட்டா கூட வச்சுருக்கேன். ஸோ ஒரு மாதம் 2,000 ரூபா, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 1,800 அப்படியே வந்துச்சு. அதிகபட்சம் என்னால் 7,000 ரூபாய்க்கு மேலே ஒரு மாதத்தில் என்னால் இன்கமே எடுக்க முடியல. அதுக்கு மேலே எனக்கு சம்பளமும் சொல்ல முடியாது, அது ஒரு இன்சென்டிவ்னு சொல்லிக்கலாம். ஒரு ஒர்க் பண்ணினதுக்கு எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டே இவ்வளோ தான் கிடச்சிது. 7,000 ரூபாய்க்கு மேலே தான் இல்லை. அப்போ எங்கள் கூட படித்ததுலேயே அதிக அரியர் வச்சுருந்து ரொம்ப கம்மி மார்க் எடுத்து எப்படியாவது வேலை கிடச்சா போதும் போனவங்களுக்கே 8,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம். ஓகே. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம இப்படி தான் இருந்தது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணோம், என்னோடய பேஷன் நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், we have to achieve something, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி நான் போனப்போ தான் ஆஃப்ரிக்காவுக்கு நாங்கள் போனோம். ஆஃப்ரிக்காவில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த பிஸ்னஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் சொன்னோம். தென் நம்ம அங்கே போனதுக்கு முன்னாடி நான் ஒரு சில பேர்த்த நான் பர்சனலாக சந்திச்சு தான் நம்ம அப்போ பேசிக்க முடியும். இப்போ பேங்க்கில் எஃப்டி ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் நேரடியாகவே பேங்க்குக்கு தான் போவேன். பேங்க்லேயே போயிட்டு இன்றைக்கி என்ன எஃப்டி ரேட்டு அப்படிமே அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 11.2%, 8%ன்னு வைங்களேன்.
அப்படியா அப்படிமா இது வந்து சீனியர் சிட்டிசனுக்கும்பாங்க. அதுக்கப்புறம் என்னம்பாங்க விமனுக்கு எவ்வளோம்பாங்க, நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோம்பாங்க. சரி போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப் டு 365 டேஸ்க்கு ஒரு ரேட்டு, லெஸ் தென் 365க்கு ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடுத்தடுத்த டேட்டா நம்மளுக்கு கேட்டால் தான் சொல்லுவாங்க. நம்ம இப்போ போய் ஜஸ்ட்டு பேங்க் எஃப்டி ரேட்டுன்னு சொல்லி எந்த பேங்க்கு எந்த பிரான்ச்சுன்னு கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த பிரான்ச்சில் போயிட்டு அந்த பர்டிகுலர் பேங்க்கில் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் உண்டு. ஸோ ஒரு ஐடியா வந்துருச்சு, நம்ம கையில் பணம் இருந்ததுனா தான் விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. சும்மா போய் நான் சம்பாரிச்சிட்டு வருவேன், நான் வந்து நிறையா சம்பாரிச்சதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா டேட்டா யாரும் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி கொட்டி கிடக்குது. அதனால் எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல் போய் நம்ம தப்பாக பண்ணிக்கிறோம் மாட்டு இருக்குது. தென் நான் ஆஃப்ரிக்கா போயிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லி நான் இனிஷியல் ஸ்டேஜ் 2009 நான் அங்கே ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ஆரம்பித்த பிஸ்னஸில் ரொம்ப மீகர் இன்கம் தான் கிடச்சிது. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண செலவுகள், அப்புறம் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸு, செலவு எல்லாமே அதிகமாக இருந்தது. அப்போ என்னால் வந்து சேர்த்த முடிஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மந்த்துக்கு மேக்ஸிமம் தான் ஒரு 20,000 to 22,000 தான் எனக்கு வந்து 22,000 தான் எனக்கு வந்து நெட்டாகவே எனக்கு கைக்கே வந்திருக்கு. அப்போ வந்து பணம் வரும் செலவாயிரும், பணம் வரும் செலவாயிரும். இந்த செலவாகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்காக எனக்கு கிடைச்ச ஒரே டூல் கோல்டு காயின். எப்படி வச்சிருந்தாலும் செலவாயிருது, அக்கௌண்ட்டில் வச்சாலும் செலவாயிருது, கேஷாக வச்சாலும் அது ஒரு ஆசை வருது, செலவு பண்ணிடுறோம். இப்போ 16,000 தான் ஒரு பவுனோட விலை. அன்றைக்கி 16,000னா அன்றைக்கி வந்து ஒரு பவுனோட விலை 16,000 கம்மி தான். தென் அப்போ என்ன பண்ணேன்னா அந்த பணத்தை லாக் பண்ணுறதுக்காக பண்ண ஃபஸ்ட்டு அசட்டு வந்து கோல்டு. அப்போ வேறு எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டூலு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எனக்கு பேர்லாம் தெரியாது. எனக்கு அந்த பணத்தை முடக்கிறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இருந்தது கோல்டு. ஏன்னா எஃப்டியில் போட முடியும் தெரிஞ்சு போச்சு, பேங்க்லேயே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, தம்பி நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லைப்பா, நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போட்டாலும் அதில் ஒன்றும் இன்கம் வர போகிறதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணால் மாதம் நான் வர்ற இன்கமுக்கு ஒரு பவுன் வாங்கிட்டே இருப்பேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஒரே ரீசன், பணத்தை செலவு பண்ணிடக்கூடாது. நம்ம ஃப்யூச்சரில் இன்னும் பிஸ்னஸை நம்ம பெருசு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பணம் ஒரு சைஸபிள் அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு கோல்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. எனக்கு தேவை இது எங்கேயாவது சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது தான் கோல்டு காயின்ஸை வாங்கினோம். தென் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் என்ன பார்த்தீங்கன்னா 2009 2012 வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு மினிமம் இன்கம் தான் 20,000 வரும். ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா இன்கமே இருக்காது. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்திருக்கும். அந்த டைம்லேயே வந்து ஸ்கிராப்பில் நல்ல இன்கம் எடுத்தோம். அப்போ நான் என்ன பண்ணேன்னா அக்ரெசிவாக இருப்போம், பயங்கர அக்ரெசிவ். அது எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் சரி, எந்த சிட்டியில் எவ்வளோ லைஃப் ரிஸ்கிங் இடமா இருந்தாலும் சரி, ஓகே போயிட்டு அந்த ஸ்கிராப் மெட்டீரியல் நம்ம வந்து ஆக்ஷனில் எடுக்கணும், அதை வந்து அங்கே இருக்கிற லோக்கல் ட்ரேடர்ஸுக்கு செல் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறதுல இறங்கணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு 1 lakh கூட கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை அப்படியே திருப்பி கோல்டாக வாங்க ஆரம்பித்தேன். 2009 12 என்னென்னா ஒரு மாதத்துக்கு 1 பவுனோ இல்லை 6 மாதத்தில் 5 பவுனு 10 பவுன் இப்படி வாங்குறது தான் ஒரே வேலை. அப்புறம் அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்கும், அது அப்படியே போச்சு. தென் 2012 வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே அசட் அலோகேஷனுங்கிறது கோல்டு தான். ஆஃப்டர் 2012 எனக்கு ஒரு ஸ்டெடி இன்கம்குள்ளார வந்தோம். அப்போ கிட்டத்தட்ட நான் என்ன பண்ணேன்னா மாதம் ஒரு 60,000 வரைக்கும் என்னால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுங்க. மாதம் 60,000 என்ன பண்ணேன்னா மாதம் 50,000 அப்போ தான் நான் வந்து ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஷேர்ஸு இதை பற்றிலாம் இங்கெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தனால எனக்கு அது கிடைச்ச ஒரு பெனிஃபிட். அப்போவே இந்த ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ தெரியல. ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது நல்ல க்ரோத் இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜோடு தான் இருந்தேன். அதனால் என்ன பண்ணேன்னா நான் ஸ்டார்டிங் 2012 எண்டில் தான் ஒரு செப்டம்பர் அந்த ரேஞ்சில் தான் மாதம் 50,000 நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். டைரக்ட்லி இன்டூ ஸ்டாக்ஸ், ஒன்லி இன்டூ ஸ்டாக்ஸ். எவ்ரி மந்த் 50,000. அது 50 இருக்கும், ஒரு மாதம் 70 இருக்கும், 50 இருக்கும் 70 இருக்கும். இது வந்து 2017 வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நான் பண்ணேன். இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் டீல் முடிச்சிருப்போம், இல்லை ஏதோ ஒரு மிஷினரி சேல் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு அமௌண்ட்டு 3 lakhs 5 lakhs வருதா, அதை மொத்தமாக நான் திருப்பி ஷேர்ஸே வாங்கிட்டேன். ஸோ சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணேன், சைடு பை சைடு என்ன பண்ணேன், கோல்டு நான் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இது நாள் வரைக்கும் நம்ம வாங்கி வச்ச கோல்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது ஒரு பக்கம் லாக் ஆகியே இருக்கும். ஸோ அதை நான் விற்றுட்டு திருப்பி பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். திருப்பி இன்கம் வந்தோடனே திருப்பி நான் கோல்டை வாங்கிக்குவேன். என்னோட அசட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா டைனமிக்காக தான் நான் பண்ணிக்கிட்டேன். சார் நீங்கள் இப்போ கோல்டை விற்றுன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்காவில் தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் கோல்டை விற்றீங்க? உங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்லலையா? நான் கோல்டு வாங்கினேன்னு சொன்னது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஃப்ரிக்காவில் போயிட்டு அங்கே தங்க சுரங்கம் இருக்கும், அந்த அயன் படத்தில் வர மாதிரி நம்ம ஓடி போய் இப்படின்னு கொடுத்தோம்னா வாங்கிக்கலாம், ரொம்ப கம்மி விலையில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்மளை விட அவங்க வந்து வெல் இன்ஃபார்ம்டு. கோல்டை வந்து நம்ம இங்கே நினைக்கிற மாதிரி சும்மா போட்டு வச்சுருப்பாங்க, டிஸ்கவரி சேனல் நேஷனல் ஜியோகிராஃபியில் காமிக்கிற மாதிரிலாம்
அப்படியே தண்ணியில் இப்படியே அலாசனம்னால அங்கே தங்கம்லாம் கிடைக்காதுங்க. அவங்க ப்ராப்பரான சேனலில் தான் விற்கிறாங்க. பட் நான் அங்கே வாங்கல. ஓகே. என்னோடது என்னன்னா மாதம் நான் பணம் எவ்வளோ சேருதோ அந்த பணத்தை நான் வந்து வெஸ்டர்ன் யூனியன் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, மணி ட்ரான்ஸ்ஃபர், அதில் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிடுவேன். நான் பண்ணியிருக்கிற பெரிய ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் அன்றைக்கி நினச்ச நான் ஒரு பெரிய சக்ஸஸ்னால் வெஸ்டர்ன் யூனியனில் போய் பணம் அனுப்பிச்சிடுவேன். இங்கே வீட்டில் பணம் ரிசீவ் பண்ணிட்டாங்கனாலே நம்மளுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். இங்கே நம்ம ஊரில் தான், தமிழ்நாட்டில் தான் நம்ம வந்து கோல்டு காயினை வாங்க ஆரம்பித்தோம். ஏன்னா இங்கே தான் நம்மளுக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டை நம்ம வாங்கணும்னு தோணுச்சு. ஸோ நான் டே 1 வாங்கும்போதே எனக்கு வந்து அது மேலே ஒரு சென்டிமெண்ட்டோ அட்டாச்மெண்ட்டு அப்படிங்கிறத நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. எனக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில். அது ஏன் அந்த அட்டாச்மெண்ட்டும் அந்த எமோஷன் போச்சுன்னா, ஒரு பொருளுக்காக நம்ம எவ்வளோ உழைக்கிறோன்ட்டு இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 16,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் நான் வாங்கினேன் அப்படின்னா, அதுக்காக நான் எத்தனை மணி நேரம் நான் வேலை செஞ்சுருக்கேன், எத்தனை மாதம் நான் எனக்கு கடுமையாக உழைச்சிருப்பேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். தென் அடுத்த மாதத்துலேருந்து பார்த்தா அந்த ஒரு பவுன் எனக்கு வந்து என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்யாது. இதை நான் தினம் வெளியே கொண்டு போய் காமிச்சிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறனால தான் ஆச்சு. அப்போ ஒரு வருஷம், அந்த 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட தங்கம் சேர ஆரம்பிக்குது. அதை நம்மக்கிட்ட நம்மளுக்குன்னு எந்த வேலையுமே நம்ம செய்கிறது இல்லையே. அப்போ நான் மட்டும் திரும்ப வேலை செஞ்சு அதுக்கு சேர்த்தணும், அது லாக்கரில் வைக்கணும், லாக்கர் ஃபீஸை கட்டணும், அப்புறம் நான் பேங்க்குக்கு செலவு கொண்டு போகணும், அப்புறம் பக்குன்னு உட்காந்துட்டே இருக்கணும், தங்கம் விலை குறைகிறது அப்படின்னு அதிரடின்னு போடுவாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அது நம்மளோட ஒரு ஒர்க்கர். நம்மளோட ஃபஸ்ட் இன்கம் உள்ளே வந்தது வேலை செய்யுதான்னு கவனிச்சிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பணம் உள்ளே வந்துச்சு என்கிட்ட, அந்த பணம் இன்றைக்கி வேலை செய்யுதா அப்படிங்கிறத நான் கான்சியஸாக இருந்தேன். தூங்கிட்டே இருக்குது கோல்டு, ஓகே இருக்கட்டும், ரொம்ப நல்லது, மங்களகரமானது எல்லாம் சொல்கிறாங்க. கடன்னு வந்துச்சு, கஷ்டம்னு வந்துச்சுன்னா அது அப்பவும் தூங்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் பேப்பரில் திறந்து பார்க்கலாம், ஹெட்லைன்ஸில் பார்க்கலாம், எல்லாத்துலேயும் போடுவாங்க வரலாறு காணாத உச்சத்தில் தங்கம்னு. நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது, நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், அதை போக்குச்சா, அதுதான் முக்கியம். சினிமா ஆக்ட்ரஸ் வந்து நகை விளம்பரத்துக்கு வராங்க, அவங்க வராங்கன்னா தெர் இஸ் நோ பெனிஃபிட் ஃபார் அஸ். அதனால் நான் என்ன பெனிஃபிட் அடைஞ்சேன்னு தான் யோசித்தேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், பணமாக இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும், வீடாக இருந்தாலும், நகையாக இருந்தாலும், கோல்டாக இருந்தாலும் சரி, நமக்கு அது சப்போர்ட் பண்ணுனா தான் இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லாட்டினா இட்ஸ் கால்டு பிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்பட்டுச்சோ நான் அப்போ கோல்டை சேல் பண்ணிக்குவேன். இப்போ ரீசெண்டாக வந்த கோல்டு பீக் ஹையஸ்ட் ஃபார்மில் இருந்தது. அப்போ வந்து எல்லா பக்கம் சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன் கோல்டில். ஓகே சார், நீங்கள் இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு? குட். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோல்டு தான். நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோ அலோகேஷனு அதெல்லாம் வந்து அந்த பேர் தெரியாமல் பண்ணனால கோல்டுலேருந்து ஆரம்பித்தோம். அப்புறம் பிஸ்னஸ்க்கு தேவைப்படும் கோல்டை சேல் பண்ண ஆரம்பித்தேன். தென் நான் சொன்ன மாதிரி ஷேர்ஸுக்கு என்ன பண்ணேன், எனக்கு ஷேர்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், மாதம் 50,000 to 70,000 ரூபா அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் இதில் நான் பண்ணிட்டேன். பட் கன்சிஸ்டண்ட்டாக என்ன பண்ணேன், எனக்கு அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் கூட நம்ம எஸ்ஐபி மாதிரி பண்ணலாங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்போ. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, மாதம் 50,000 ரூபா ஷேர்ஸே தான் வாங்குவேன். ஷேர்ஸ் வந்து 70,000 வரைக்கும் நான் வாங்கிட்டு இருந்தேன். பர் மந்த்து 50,000 to 70,000 ஆவரேஜில் நான் என்ன பண்ணேன், 2012 to 17 இந்த பீரியட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். இது ஏன் ஸ்டாக்ஸ் ஷேர்ஸை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பரை நம்ம படிக்கிறது ப்ளஸ் ஒரு கம்பெனியோட க்ரோத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், பேங்க்குக்கு போய் நம்ம கேட்குறப்ப என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போன டைமில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே 10%ல் இருந்துச்சு. எஃப்டி அப்போ வந்து 11.5 இருந்துச்சு. ஸ்டேட் பேங்க்கில் வந்து உங்களுக்கு 11.5 கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நான் என்ன நினச்சேன்னா, ஒரு பேங்க் வந்து இவ்வளோ கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். இதுவே இயர் எண்டில் நீங்கள் ஃபைனான்ஷியல் டைம்ஸில், எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்கோட நிகர லாபம்னு போட்டிருப்பாங்க. 37% நிகர லாபம்னு போட்டிருப்பாங்க. அப்போ எனக்கு கொடுத்த 11% இன்ட்ரெஸ்ட்டு போக, சம்பளம் கொடுத்தது போக, அவங்க எக்ஸ்பென்சஸ்லாம் போக ஒரு பேங்க் 37% சம்பாதிக்குதுன்னா, அப்போ நீங்கள் அந்த பேங்க் ஷேரை தானே வாங்கியிருக்கணும். பேங்க்கில் நான் எஃப்டி போட்டிருந்தேன்னா எனக்கு கிடைக்க போகிறது 11% தான். அதே பேங்க் ஷேரை வாங்கியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை விட அதிகமாக தானே இருந்திருக்கும். நான் அங்கே தான் எனக்கு வந்து அந்த ஷேர்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஒரு பாண்டே வாங்குகிறோம், 12% வரைக்கும் இன்னைக்கு கிடைக்குதுங்கிறாங்க. அந்த பாண்டை யார் வாங்குறாங்க, ஏதோ ஒரு கம்பெனி கார்பரேட் தான் வாங்குது. அதுக்கு மேலே அவங்க லாபம் சம்பாதிச்சவங்களா தான் இருக்கணும். அப்போ அவங்களோட நம்ம பார்ட்னராக சேரணும்னு நினச்சேன். அப்புறம் போய் பார்த்தா தான் ஐடிசி, டாட்டா யாருமே நம்மளை பார்ட்னராக சேர்த்திக்க போகிறதில்ல. நம்ம ரேஞ்சுக்கு யார் சேர்த்திக்குவாங்கன்னு பார்த்தோம். அப்போ நம்மளுக்கு சொன்ன மென்டாரில் என்ன சொன்னாங்கன்னா, இட்ஸ் பாசிபிள், நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கினீங்கனாலே யூ பிகம் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்னாங்க.
அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் வரும். அந்த ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் சம்பாதிக்குது கம்பெனி, அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோலேயே பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் தான் அந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த பேங்க்கோட ஷேரையே வாங்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி வந்து நம்ம அதிகம் டெய்லி லைஃப் டைமில் யூஸ் பண்ணிட்டே இருவேன். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வச்சிருக்கிறதும் ஒரு கம்பெனி கொடுக்குற பொருளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கம்பெனி அப்போ எவ்வளோ சம்பாதிப்பாங்க, அந்த நாலேஜ் இருந்தனால நான் ஷேர்ஸுக்கு போயிட்டேன். டேரெக்டாக ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது 2012 to 17 நான் கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணிட்டேன், ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதில் வச்சுருந்தேன். சைட் பை சைடு அப்பப்போ இதை தாண்டி அப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 70,000 மேலே இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கையில் மிச்ச சர்ப்ளஸ் இருந்தால் ஒன்லி கோல்டு, அதை கோல்டை வாங்கிக்குவேன். இந்த சீக்வன்ஸ்லாம் போயிட்டு இருந்தோம். இது 2016-17 என்ன பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஷேர்ஸுங்கிறத ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேற்கொண்டு அதில் பண்ணலைங்க. தென் அதுக்கப்புறம் நான் பண்ண அடுத்த போர்ட்ஃபோலியோவில், அதாவது இப்போ தான் அது போர்ட்ஃபோலியோ பேர் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் என்ன பண்ணேன், இந்த மீன் டைமில் நான் வந்து ஒரு இடம் வாங்கினேன். ஒரு இடம், 2 இடம், அப்படி 3 இடம்னு வாங்க ஆரம்பித்தேன். என்னென்னா இடம் வாங்கி போட்டால் விலை ஏறும், அதான் எதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு வந்து இன்கம் அதிகம் கிடைக்கும்னு நினச்சோன்னே ஊருக்கு வெளியில் இடம் வாங்கி போடுங்க, அங்கே பிளாட்டு போடுறாங்க, இங்கே இடம் போடுறாங்கன்னு வாங்கினோம். அது வாங்கிட்டு திரும்பி பழைய கோல்டு கேல்குலேஷன் மாதிரி தான், இந்த இடம் நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா அது ஒன்றுமே பண்ணல. சரி ஏதோ விலை ஏறுதுன்னு சொல்கிறாங்க, நிலத்துல போடுறதான் சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம ஊருக்கு தெரிஞ்சதுன்னா மண் பொன் இந்த 2ல் மட்டும் போடு, உன்னை வாழ்க்கை முழுக்க காப்பாற்றுனாங்க. இந்த 2 தான் பண்ணோம். தென் நான் வந்து இதில் இன்கம் பத்தல, நம்ம அடிஷ்னல் இன்கம் பண்ணோன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணான்னு போய் கேட்கும்போது தான் வாடகை வருமானம் வரவங்களாம் பார்த்தா நம்மளுக்கு அங்கே வருமானம் வருது, காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்குறோம்பாங்க. சரி நம்மளும் ஒரு வீட்டை வாங்கிடுவோம், வாங்கணும்னா வாடகை வரும்னு சொன்னாங்கன்னு வீடு வாங்குறதுக்காக போகும்போது தான் டேர்னிங் பாயிண்ட். எனக்கு பேங்க்கில் போய் லோன் கேட்குறப்ப உங்கள்கிட்ட ப்ராப்பரான செக்யூரிட்டி வேணும்னு, நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்னு சொல்லும்போது கோல்டு இருக்குது, லேண்ட் வாங்கியிருக்கோம், ஷேர்ஸ் வாங்கியிருக்குறங்கிறப்ப இதையெல்லாம் நான் என்ன நினச்சிட்டேன்னா இதெல்லாம் பேங்க் வந்து பிளெஜ் பண்ணிட்டு நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் அவங்க என்ன சொன்னாங்க, வீட்டை தான் கேரண்டி எடுத்துக்க முடியும், இன்கம் சோர்ஸை நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் எங்களால் பண்ண முடியும்னாங்க. நம்ம இன்கம் சோர்ஸு இன்வேரியபிளாக இருக்கும், ஒரு மாதம் இருக்கும், ஒரு மாதம் இருக்காது. அப்படிங்கிறப்ப லோன் கிடைக்கல. எனக்கு லோன் கிடைச்சாலே மிகப்பெரிய சாதனை அப்படிங்கிறதுல தான் நான் இருந்தேன். சரி அப்போ நம்மளுக்கு கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே நம்ம யூஸ் பண்ணி கோல்டை கொஞ்சம் சேல் பண்ணுவோம், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேல் பண்ணி தான் நான் ஒரு வீட்டை வாங்கினேன். தென் இதோட என் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கோல்டு, ஸ்டாக்ஸு, லேண்டு, தென் வீடு, இதெல்லாம் வாங்கியாச்சு. இதை வச்சு தான் நான் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக நான் வந்துட்டேன்னு சொல்லி நான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டு இதிலிருந்து தான் நான் வந்து இன்கம் ஜென்ரேஷனை அதிகப்படுத்தினேங்க. ஸோ ஆஃப்டர் 2017 பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் கோல்டு வாங்கின சொன்னீங்க, அதுக்கப்புறமா ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னீங்க, நெக்ஸ்ட் ப்ராசஸாக நீங்கள் வந்து இப்போது ரியல் எஸ்டேட் பண்ணேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இப்போ 2017க்கு அப்புறம் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் நீங்கள் ஏர்லி ரிட்டைர்மெண்ட் அச்சீவ் பண்ணீங்க? நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி என்னோட ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை வந்து நான் வந்து அதிகப்படுத்தணும்னு நினச்சேன். ஓகே, இதுதான் என்னோட ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ப்ளஸ் பேசிவ் இன்கம்மை வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ட்ரீம் ஒர்க்கு. பிகாஸ் ஏன் நான் திரும்ப நான் எங்கே போனாலும் பேசிவ் இன்கம் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை வச்சுட்டு இயர் ஆன் இயர் நான் வந்து டேட்டா எடுத்து பார்ப்பேன். போன வருஷம் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சோம், நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு, இந்த வருஷம் நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ க்ரோத்தாக இருக்கிறோன்னு எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல சிஏஜிஆர், எக்ஸ்ஐஆர்ஆர் கேல்குலேஷன்லாம் பார்க்குறாங்களே, அந்த மாதிரி எனக்கு நானே பர்சனலாக என் லைஃபுக்கு நான் தான் சிஇஓ, என் லைஃபுக்கு நான் தான் கம்பெனி, நான் தான் என் லைஃபுக்கு ஆடிட்டர். ஸோ என்ன நானே நான் கொஷின் பண்ணும்போது என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 12% இல்லை 15%, அட்லீஸ்ட் ஒரு 10% எக்ஸ்ஐஆர்ஆரே என்னால் கொண்டு வர முடியல. ஸோ இயர் ஆன் இயர் நம்ம வளர்ந்து வரணும்ல தொழிலில், நம்ம முதலீடுகள்ங்கிறத விட்டுருங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, எனி பிஸ்னஸ் மேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பேக்கரி வச்சுருக்கலாம், டீ கடை வச்சுருக்கலாம், கேப் வச்சுருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கலாம், எவ்வளோ பண்ணுறாங்க. நார்மல் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, பெயிண்ட் கடை வச்சுருக்கவங்க இருக்காங்க. இப்போ நம்ம வருஷம் நம்ம வந்து நம்மளோட வருமானம் அதிகமாகிட்டே இருக்கணும். ஸோ செலவுகள் கம்மியாகணும், வருமானம் அதிகமாகணும், அதுதான் ரியல் க்ரோத்துன்னு காமிக்கிறது. அப்போ இதை நான் ஒவ்வொரு வருஷமும் எடுத்து பார்க்கும்போது எனக்கு செலவுகள் அதிகமாகிட்டே போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரியே இருந்தது. ஏன்னா என்னோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ்லையும் நான் எடுத்த எஃபர்ட்டில் என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்குங்க. இதை வந்து எனக்கு வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அப்போ நான் வந்து என்னோட
போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் வந்து ஒரு டைமும் நான் ரிவ்யூ பண்ணுவேன். இயர் ஆன் இயர் நான் எடுத்து பார்க்கும்போது என்னோட கன்சிஸ்டண்டாக என்னோட எக்ஸ்ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15 to 18% ரேஞ்சில் எனக்கு இருந்துச்சு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லையும் சரி. அதுக்கப்புறம் கோவிடில் மட்டும்தான் ஒரு ஃபால். இதில் 15 to 18% எனக்கு கன்சிஸ்டண்டாக என்னோட எக்ஸ்ஐஆர்ஆர் இருக்கும்போது அப்போ நான் சம்பாதிச்ச பணம் கரெக்டாக வேலைக்கு போகுது, அது ஒழுங்காக இன்கம் கொடுத்துட்ருக்கு. நான் வந்து ஸ்டில் அந்த ஒரு 18% ரீச் பண்ணணும், அப்புறம் ஒரு 12% எக்ஸ்ஐஆர்ஆர் வரணும்ல. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ரைட், இது வந்து சம்வேர் நம்மளுக்கு வந்து நம்மளை எங்கேயோ உயர்த்தி கொடுக்குது, நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்மளை எங்கேயோ முன்னேற்றி கொண்டு வருதுங்கிறப்ப தான் ஒவ்வொன்றையும் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். கோல்டு நம்மளுக்கு இந்த வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்கு, ரியல் எஸ்டேட் எவ்வளோ கொடுத்துருக்குது, லேண்டு வேக்கண்ட் லேண்டாக இருக்குது, வீடு எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்தா லீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேண்டு தான். அதில் 0 ரிட்டர்ன்ஸ். அப்ரிசியேஷன் இருக்கும்பாங்க, அவ்வளோ விலையேறிச்சும்பாங்க, அங்கே அந்த டெவலப்மெண்ட்டும்பாங்க. நமக்கு நெட் இயர் ஆன் இயர் நம்மளுக்கு கைக்கு பணம் வருதா, அதான் நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்தது ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா வீடு. நம்ம அடித்து பிடிச்சி கஷ்டப்பட்டு குட்டிக்காரன் அடிச்செல்லாம் போய் லோன் வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி வீட்டை வாங்கினோம். மேக்ஸிமம் 4%லேருந்து 4.5% தான் அதோட நெட் ரிட்டர்ன்ஸே. ஆனால் வீடு டிப்ரிஷியேட் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சோம்னா அது இன்கம் தரணும், இல்லை அப்ரிஷியேட் ஆகணும். இது ரெண்டுமே இல்லாமல் போட்டு நம்மளை போட்டு குழப்புறது தான் வந்து பில்டிங். ஓகே சார், நீங்கள் இப்போ டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அதே மாதிரி உங்களோட இன்கம் சோர்ஸ் நீங்கள் என்னவா நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆஃப்டர் நீங்கள் இப்போ ஏர்லி ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் உங்களோட இன்கம் சோர்ஸ் என்னவா இருக்குது சார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி 2017 வரைக்கும் தான் என்னால் ஒரு ஷேர்ஸு இதெல்லாத்தையும் என்னால் அனலைஸ் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. தென் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது வந்து நிறைய நம்ம படிக்கணும். ஒரு சில கம்பெனிஸ் லைக் சத்யம், எஸ் பேங்க்கு இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ ஐடிஎஃப்சி பேங்க்கு இந்த மாதிரி நிறையா இது நடக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ மொத்தமாக அடி வாங்க ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல ஒரு சங்க் அப்படியே மாட்டிக்க ஆரம்பிச்சது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு 16 ரேஞ்சுக்கு அப்புறமே நான் என்ன பண்ணிட்டேன்னா மியூச்சுவல் ஃபண்டை வந்து ப்ராப்பராக கை கொடுத்துச்சு. ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத என்னால் அப்போ வந்து உணர முடிஞ்சது. நம்ம இவ்வளோ வேலை செய்ய வேண்டியதில்லை. அகைன் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குறதுனால நான் மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி நான் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நான் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஓகே. எனக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு சேல் நடக்குது, ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னா நான் வந்து பல்காக அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு சைடு நம்ம ஷேர்ஸு, டேரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஷேர்ஸ்னால் டேரெக்டாக ஈக்விட்டி ஷேர்ஸே வாங்கியாச்சு. தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கோல்டு, தென் இந்த கோல்டுலேருந்து எடுத்து நம்ம லேண்டு வாங்கினது, லேண்டை கொஞ்சம் சேல் பண்ணி வீடு வாங்கினது, எல்லாம் போக என்னோட இன்னைக்கு நெட் போர்ட்ஃபோலியோ 6 crores இருக்குங்க. ஓகே சார். ஓகே. 6 crores அப்படிங்கிறதுல வந்து ஆல் டுகெதர் மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் நான் கொஞ்சம் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே. ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வச்சுக்கிறது ஏன் விரும்புவேன்னா, ஆஃப்டர் 40ங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நம்ம வந்து வளர்ச்சிக்கான பாதை வந்து ஓரளவுக்கு நம்ம வச்சுருந்தாலும் அட் சம்டைம்ஸ் இப்போ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலு. இந்த மார்க்கெட் ஃபால் அப்போ இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற எஸ்டபிள்யூபிலேருந்தும் எனக்கு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்லேருந்தும் நான் ஒரு இன்கம் எடுக்கிறேன். இதில் வந்து அரவுண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் ஒரு 1.2 crores to 1.4 crores. டேரக்ட் ஈக்விட்டி ஷேர்ஸுங்கிறது ஒரு 97 lakhs. அதை நான் இன்னும் கொஞ்ச நாளில் இதையும் கன்வெர்ட் பண்ணிடுவேன். கோல்டு வந்து ஒரு 1.2 kg, அதாவது 1200 grams அப்ராக்சிமேட்லி இருக்குங்க. அப்போ நீங்கள் கோல்டு வித்துட்டேன்னு சொன்னீங்க. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து டைனமிக்காக தான் நான் வச்சுக்குவேன். எனக்கு எப்பெல்லாம் கோல்டு பீக்குக்கு போதோ நான் அப்போல்லாம் கோல்டை விற்று கம்மியாக இருக்கிற அசட் கிளாஸ், எதர் ஷேர்ஸ்னா ஷேர்ஸு, இல்லை ரொம்ப கம்மி விலையில் எனக்கு அப்போ வந்து ரியல் எஸ்டேட் கிடச்சிது, அதனால் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எப்பப்பெல்லாம் கோல்டு பீக்குக்கு போதோ நான் அந்த கோல்டில் பீக்கில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி திரும்பவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்துடுவேன். ஏன்னா இது நம்மளுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். நீங்கள் இது வந்து ரெண்டுமே வைஸ் வெர்சாவாக இருக்கும். கோல்டு ஏறுச்சுன்னா மார்க்கெட் கீழே போகும், மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சா கோல்டு கீழே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணால் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு அசட் அலோகேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸட் டேர்மே ஒன்று கிடையாதுங்க. எல்லாருக்கும் ஒரே மருந்து வேலை செய்யணும்லாம் கிடையாது. எனக்கு வேலை செஞ்ச மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் மேலே ஏறுது, இப்போ ஈக்விட்டி நல்லா மேலே ஏறிடுச்சு, அதிக ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவேன். எங்கே பார்த்தாலும் மார்க்கெட் உச்சத்தை தொட்டது, சென்செக்ஸ் வரலாறாத உச்சம் அப்படின்னு சொன்னாங்கனாலே நம்ம ரெடி ஆகிக்கணும். எந்தெந்ததெல்லாம் பீக் அடிச்சிருக்குது, ஹை பி ரேஷியோவில் இருக்குது, நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஹை ரிட்டர்ன்ஸ் எது கொடுத்துருக்குன்னு பார்ப்பேன்.
அந்த ஸ்டாக்ஸையோ அந்த ஃபண்டையோ நான் சேல் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி எடுத்து நான் லிக்விடாக இருந்துச்சுக்குவேன். எப்பவுமே கொஞ்சம் லிக்விட் மீன்ஸ் கேஷ் போர்ஷனை நான் எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்குவேன். அப்போ தான் உங்களுக்கு எதில் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு தெரியாது, அந்த டைமுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்குவேன். கோல்டு வந்து இப்போது 1200 கிராம்ஸ் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். இதை வந்து இதுக்கு மேலே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நான் எப்பவுமே கொண்டு போக மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு இதை கம்மி பண்ணிட்டே தான் போவேன். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க கோல்டு வந்து நான் 1 kg வச்சிருக்கேன்னு. அதே நீங்கள் அதுக்கு மேலே வச்சு இல்லையே, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ தான் வச்சிருக்கணும்னு ஏதாவது லிமிட் வச்சிருக்கீங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நல்ல கொஷின். இது கேட்க வேண்டிய கரெக்டான டைமில் கேட்டீங்க. இது என்னென்னா 1 kg அபவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய குவான்டிட்டி தான். பட் நான் அதை வந்து தாண்டாமல் ஏன் பார்த்துக்கிறேன்னா, உங்களுக்கு அதுலேருந்து அதுக்கு மேலே ஒரு ரிட்டர்ன்ஸ் வராது. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சேஃப்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் அது கொடுக்குமே தவிர, இப்போ நாளடைவில் நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷனில் பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 10% அலோகேட் பண்ணலாம். ஸோ 10% அப்படின்னா உங்களுக்கு 6 crores போர்ட்ஃபோலியோவில் 10%னா 60 lakhs தான். அதில் நீங்கள் 1 crore போர்ட்ஃபோலியோவில் கோல்டு வெளியில் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ 1 kg வந்து ஒரு பவுனே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ கிராம் 10,000 வச்சிங்கன்னா 1000 கிராம்ஸுங்கிறப்ப உங்களுக்கு 1 crore ஆயிடுச்சு. அப்போ அந்த 1 கோடி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 5 கோடி ரூபா தான் போர்ட்ஃபோலியோ வேல்யூ. 5 crores போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்கள் 10%னா உங்களுக்கு மேக்ஸிமம் 50 lakhs தானே வருது. ஸோ இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் வந்து கோல்டு அலோகேஷன் கரெக்டான ப்ராப்பர் பார்த்தீங்கன்னா 50 lakhs to 60 lakhs இருந்தாலே இந்த போர்ட்ஃபோலியோ அது பேலன்ஸ் பண்ணிக்கும். நான் சொல்கிறது பியூர்லி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கோல்டை தான் நான் சொல்கிறேங்க. ஓகே சார், ஓகே. அந்த ஆங்கிளில் தான் நான் பார்ப்பேன். அது வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நம்ம 5 crores போர்ட்ஃபோலியோ கோல்டு ரிமூவ் பண்ணால் பேலன்ஸ் 5 crores. அந்த 5 crore போர்ட்ஃபோலியோவை 10% 50 lakhs. ஸோ 15% நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு 70 lakhsக்கு மேலே கோல்டு தேவைப்படாது. அப்போ எவ்ரி பீக் அடிக்கும் போதும் நம்ம அதை சேல் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி திருப்பி நம்ம நல்ல ரிட்டர்ன்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஈக்விட்டிக்கே மாறிக்கலாம், இல்லை நம்ம நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கே நம்ம மாறிக்கலாம். இதுதான் ரீசன் பிஹைண்ட் ஏன் நான் அதை வந்து லிமிட் தாண்ட விடாமல் நான் பார்த்துக்குவேன்னா, ஒன்று இன்கம் வராது, செகண்ட் அது வந்து நீங்கள் ஒரு டைனமிக் அசட்டாக தான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே சார், நீங்கள் இப்போ எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான் எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? எனக்கு வந்து இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நான் வந்து வேலை செய்ய விடுறேன். ப்ளஸ் அதை நான் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியுதுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸில் இருக்குது. ப்ளஸ் நம்மளோட மார்க்கெட் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. என்னோட எய்ம் வந்து 100 crores. ஓகே. என் போர்ட்ஃபோலியோவை நான் 100 crores உருவாக்கணும். அதுக்கான ஃபோக்கஸில் நான் போயிட்டுருக்கேன். ஷியோர் நான் அதை ரீச் பண்ணிடுவேன். என்னோட எய்ம் 100 crores தான். ஓகே சார், நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்க மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோவை ஒரு யங்ஸ்டர் பில்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் வேணும், என்னென்ன ஐடியா, மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? என்னோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நான் வந்து ஏர்லி ரிட்டையர்டு அப்படின்னா நான் வந்து ரிலாக்ஸாக ஈஸி சேரில் உட்காந்துட்டு சும்மா குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு போய் விட்டு வர்றது, காய் வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரி படத்தில் பார்க்குற அந்த ரிட்டையர்மெண்ட்ஸ் லைஃப் ஸ்டைல் இல்லைங்க. ஐ எம் ஸ்டில் ஆக்டிவ். இன்னும் நான் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ எப்படி டெவலப் பண்ணுறது, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, நான் சொன்ன அந்த மாதிரி 100 crore போர்ட்ஃபோலியோ ரீச் பண்ணுறதுக்கு எவ்ரி 10 yearsக்கு நான் எந்தெந்த அசட் கிளாஸை நான் சூஸ் பண்ணணும், எது எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ நான் அதுக்கு ஷிஃப்ட் ஆகணும். நான் சொன்ன மாதிரி டைனமிக்காக கோல்டை விற்று நம்ம ஈக்விட்டிக்கு வரோமோ, ஈக்விட்டிலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறோமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ப்ளஸ் சேஃப்டி. இப்போ ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு நம்ம என்ன பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற SWP கொஞ்சம் எடுத்துக்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இந்த மாதிரி பாண்ட்ஸு, நம்மளுக்கு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு இருக்கும், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் மேனேஜ் பண்ணிக்குவேன். ப்ளஸ் எனக்கு ஆக்டிவ் இன்கம் தரக்கூடிய மென்டாரிங்கு, ஃபைனான்ஷியல் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ அதை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு இன்கம் சோர்ஸ் வருது. இந்த மாதிரி இன்கம் சோர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர்றது தான் எனக்கு அடுத்தடுத்த 10 yearsக்கான கோலாக நான் கொண்டு போயிட்டே இருப்பேன். ஸோ தட் என்னோடய போர்ட்ஃபோலியோ க்ரோ ஆகும், நானும் ஆக்டிவாக இருப்பேன். நெக்ஸ்ட் 10 years கழித்து நீங்கள் மறுபடியும் என்னை கூப்பிடும்போது, சார் அன்றைக்கி 10 years முன்னாடி நீங்கள் கூப்பிட்டீங்களே, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? அப்போ எவ்ரி 10 years என்னோட XIRR, என்னோட CAGR காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கணும். காம்பவுண்டுக்குள்ளேயே கிடக்கக்கூடாது. நம்ம பணம் காம்பவுண்டிங்காக வளரணும். அதுதான் என்னோட கோல். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, யங்ஸ்டர்ஸ்னால் இன்றைக்கி நீங்கள் யங்ஸ்டர்ஸ் 2009-10 நான் ஒரு ஜென்சி தான். இன்றைக்கி நீங்கள் ஜென்சினா அன்றைக்கி நான் ஜென்சி. ஒரே எய்ம், இன்றைக்கி வர்ற பணம் உங்களுக்கு பணமே கிடையாது. இது வந்து ஒரு லில்லிபுட்ஸ், அதாவது சும்மா அப்படி கிள்ளி போடுற மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு அது இன்கம் வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், சேலரியாக இருக்கலாம், ஃப்ரீலான்சராக இருக்கலாம், யூடியூபராக இருக்கலாம், இட் மேபி எனிதிங். பட் கீப் இன் ஒன் மைண்ட், கீப் ஒன் திங். இந்த இன்கம் இப்படியே இருக்கும், இல்லை கன்சிஸ்டண்ட்டாக அது மேலே ஏறும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா உலகம் ரொம்ப மாறிடுச்சு. ஒரு காலத்தில் யூடியூபர்னு ஒரு செக்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற கேட்டகரி வந்துருச்சு. ஸோ உங்கள் கூடவே படித்தவங்க
ரொம்ப படிக்காமல் இருக்கலாம், அரியர்ஸ் வச்சவங்களா இருக்கலாம், காலேஜே முடிக்காமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு பேசுகிற திறமை இருக்கலாம், எடிட்டிங் ஸ்கில் இருக்கலாம். ஹி கேன் பிகம் அ யூடியூபர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், ஃபின் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், என்னவா வேணாலும் மாற முடியும். ஹி கேன் ஏர்ன் மோர் மணி தேன் யூ அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதே ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் கல்ச்சர் இருக்காது. ஏஐ வந்துருச்சு. எப்படி ஆரம்பத்தில் கம்ப்யூட்டர் வந்தோடனே இனிமேல் பேங்க்ல இருக்கிறவங்களாம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா ஆட்களுக்கு வேலையே இருக்காதுன்னு. பெரிய ஜாப் கிரியேஷன் செக்டராக இன்னைக்கு ஐடி ஃபீல்டு தான் இருக்குது. எந்த கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா வேலை வாய்ப்பே இருக்காது, எல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு நினச்சாங்களோ இன்னைக்கு அதுதான் பெரிய ஜாப் கிரியேஷன் செக்டராக இருக்குது. இப்போ அதையே வந்து ஏஐ சாப்பிட்டுருங்கிறாங்க. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆரம்பத்தில் அதுதான் பண்ணேன். நான் போனேன், எனக்கு ஒரு இன்கம் கிடைக்குது, சரி நல்ல வருமானம் வருது, இதையே பண்ணலான்னு கிடையாது. இதை விட அதிகம் என்ன பண்ணு. இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இந்த வேலைன்னு என்னென்ன ஸ்கில்ஸ் நீங்கள் ஒன்றும் கற்றுக்க முடியுமோ அதை பண்ணுங்கள். உங்களோட இன்கம்மை அப் டு ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ் அவ்வளோதான். என் லைஃப் ஸ்டைலில் என்னோட ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 10 இயர்ஸில் நீங்கள் சம்பாதிக்கிறது தான் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா அதில் தான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, இன்கம்மு, எவ்ரி திங் நீங்கள் அதை கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஆஸ் அ ஜென்சி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஜென்சியாக நின்றாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ரிச், ஒரு வெல்த்தி பர்சனாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிங்க. உங்களுக்கு எப்போ வேணாலும் பேர் வைப்பாங்க. உங்களை ப்ராடக்டாக மாற்றி உங்கள் பேரில் ப்ராடக்டை விற்கிறது தான் இந்த கார்பரேட்டோட ஒர்க்கு. நீங்கள் அந்த ட்ராப்பில் மாட்டாதீங்க. நீங்கள் ஒரு வெல்த்தி பர்சனாக இருக்கணும். நான் ஜென்சி பர்சன் சொல்லாதீங்க, நான் வெல்த்தி பர்சன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. யூ கேன் அச்சீவ். ஓகே சார், இப்போ நீங்கள் ஏர்லி ரிட்டைர்மெண்ட்ன்றது ஒரு கேட்சி வேர்டு மட்டும் இல்லாமல் அதோட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் நல்லா டீட்டெயிலாக சொன்னீங்க. நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டும்தான் வச்சு நம்ம பில்ட் பண்ண முடியும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்னு நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.